வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. ஸோ இது இன்னொரு லாங் சென்டென்சஸ் குவிஸ் வீடியோ தான். ஸோ முதல்ல 5 சென்டென்சஸ் வரப்போகுது, அதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா, நான் கேட்டதை நீ பண்ணியிருந்தேன்னா நான் உன்னை திட்டியிருக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஒரு பேட்டர்னில் இருந்தது. அடுத்து லாஸ்ட் 3 கொஸ்டின் ஒரு பேட்டர்னில் இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனலில் இருந்தது. ஸோ அந்த இஃப் கிளாஸ்லேயே ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸோ இல்லை நவுன் கிளாஸோ சேர்ந்து வந்திருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நீ செய்திருந்தால் அப்படின்னு இருக்குது. இஃப் யூ ஹேட் டன், எதை செய்திருந்தால்னு சொல்கிறோம்? நான் கேட்டதை. இஃப் யூ ஹேட் டன் வாட் ஐ ஆஸ்க்ட், நான் உன்னை திட்டியிருக்க மாட்டேன். ஐ வுட் நாட் ஹேவ் ஸ்கோல்டட் யூ. ஓகே, இஃப் யூ ஹேட் டன் வாட் ஐ ஆஸ்க்ட் ஐ வுட் நாட் ஹேவ் ஸ்கோல்டட் யூ. pretty simple, right? இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேட் டன், இது இஃப் கிளாஸில் தேர்ட் கண்டிஷனல், ரைட்? அண்ட் இதில் ஆப்ஜெக்டாக நம்ம ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் ஐ ஆஸ்க்ட், நான் கேட்டதை நீ செய்திருந்தால். டன்னோடைய ஆப்ஜெக்டாக தான் இங்கே இந்த நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஃபாலோட் பை த ரிசல்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ். ஐ வுட் நாட் ஹேவ் ஸ்கோல்டட் யூ. ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் தான் நெக்ஸ்ட் கொஸ்டினும் இருந்தது, பார்க்கலாம். பட் ஒரு சின்ன சேஞ்சோடு இருந்தது. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், அவள் ஃப்ரெண்டு கேட்ட பணத்தை அவள் கொடுத்துருந்தா அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அவள் ஃப்ரெண்டு கேட்ட பணத்தை அவள் கொடுத்துருந்தா, ஃபஸ்ட்டு அவள் கொடுத்துருந்தான்றதை சொல்லலாம். இஃப் ஷீ ஹேட் கிவன், இஃப் ஷீ ஹேட் கிவன், எதை கொடுத்துருந்தால்? இந்த மணி, பணத்தை கொடுத்துருந்தா. ஸோ பணத்தை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். எந்த பணம்? அவள் தோழி கேட்ட பணத்தை. கரெக்டாக? த மணி தட் ஹர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் ஃபார். இஃப் ஷீ ஹேட் கிவன் த மணி தட் ஹர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் ஃபார், அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. தே வுட் ஹேவ் ஸ்டில் பின் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்படின்றதுனால ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். தே வுட் ஹவ் ஸ்டில் பின் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் ஷீ ஹேட் கிவன் த மணி தட் ஹர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் ஃபார் தே வுட் ஹவ் ஸ்டில் பின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பணத்தை கொடுக்காதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இல்லைன்றதை சொல்ல வரோம். கரெக்டாக? ஸோ இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னா, ஸோ இஃப் கிளாஸில் தேர்ட் கண்டிஷனல் இருக்குது. அண்ட் அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. த மணி தட் ஹர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் ஃபார், அங்கே தட் இல்லாமலும் சொல்லலாம். மணி ஹர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் ஃபார் அப்படின்னு ஃபாலோட் பை த ரிசல்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ். தே வுட் ஹவ் ஸ்டில் பின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பேட்டர்னில் இருந்தது இல்லையா? அது என்னதுன்றது பார்ப்போம். நான் எதுவும் சேஞ்சை எதிர்பார்க்குறேன், நான் என் பாஸ் என்கிட்ட கேட்டதுலேருந்து நான் கவலையாக இருக்கேன். ஓகே, ஸோ நான் இந்த டைம்லேருந்து கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எவர் சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். ஐ ஹாவ் பின் ஒரீட், ஸோ நான் கவலையாக இருக்கேன். ஐ ஹாவ் பின் ஒரீட் எவர் சின்ஸ். எவர் சின்ஸ் இந்த விஷயம் நடந்ததுலேருந்து. எந்த விஷயம்னா என் பாஸ் என்ன கேட்டதுலேருந்து. எவர் சின்ஸ் மை பாஸ் ஆஸ்க்ட் மீ. ஓகே, என்ன கேட்டாருன்னு சொல்கிறோம்? நான் ஏதாவது சேஞ்சை எதிர்பார்த்துட்ருக்கேனா. ஸோ வாட் வுட் தேட் மீன்? அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஓகே, நீங்கள் கம்பெனியை விட்டு போகலாமே அப்படின்னு, ஒரு வேளை ஃபயர் பண்ணுறதுக்கான ஒரு க்யூவாக தான் அதை அவர் சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன் இல்லையா? எவர் சின்ஸ் மை பாஸ் ஆஸ்க்ட் மீ இஃப் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எனி சேஞ்ச். ஓகே, ஸோ ஐ ஹாவ் பின் ஒரீட். இங்கே ஐ சப்ஜெக்ட், ஹாவ் பின் வேர்ப், பின் தான் மெயின் வேர்பாக இருக்குது. ஹாவ் வந்து இங்கே சப்போர்ட்டிங் ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்கு. ஒரீடுன்றது காம்ப்ளிமெண்ட், அதாவது ஆட்ஜெக்டிவை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஐவ் பின் ஒரீட். எப்போலேருந்து அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். எவர் சின்ஸ் மை பாஸ் ஆஸ்க்ட் மீ. ஓகே, ஸோ என்ன கேட்டார் அப்படின்ற விஷயத்த இதோடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இஃப்க்கு பதிலாக நம்ம வெதரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இஃப் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எனி சேஞ்சுன்றது இஃப் கண்டிஷனல் கிடையாதுங்க. இது நவுன் கிளாஸ், கன்ஜங்ஷனாக இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். வெதர் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். வெதர் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எனி சேஞ்ச் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். போன எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கினதுலேருந்து அவள் நிறைய மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் நிறைய மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்கா.
ஷீ ஹேஸ் பின் அட்டெண்டிங் மெனி மாக் டெஸ்ட்ஸ். எப்போலேருந்து? போன டெஸ்ட்டில் கம்மியாக மார்க் வாங்கினதுலேருந்து. எவர் சின்ஸ் ஷி காட் அ புவர் ஸ்கோர் ஆன் ஹர் லாஸ்ட் எக்ஸாம். ஓகே, ஷி ஹஸ் பின் அட்டெண்டிங் மெனி மாக் டெஸ்ட்ஸ் எவர் சின்ஸ் ஷி காட் அ புவர் ஸ்கோர் ஆன் ஹர் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ இதில் நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். அதில் adverb clause யூஸ் பண்ணியிருக்கோம். எவர் சின்ஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இந்த விஷயம் நடந்ததிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன டெஸ்ட்டில் புவர் மார்க் வாங்கினதிலிருந்து. எவர் சின்ஸ் ஷி காட் அ புவர் ஸ்கோர். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதில் 2 clause தான் இருக்குது. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, ஸோ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எப்போலேருந்து அப்படின்றத நம்ம எவர் சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். மை மாம் ஹேஸ் பின் ஃபீலிங் சிக். மை மாம் ஹேஸ் பின் ஃபீலிங் சிக் எவர் சின்ஸ். எப்போலேருந்து? ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுலேருந்து. ஸோ சாப்பிட்டதுலேருந்துன்றதை ஃபஸ்ட்டு சொல்லலாம். எவர் சின்ஸ் ஷீ ஏட் அட் த ரெஸ்டாரண்ட். என்ன ரெஸ்டாரண்ட்? ரீசெண்டாக திறக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட். தட் ரீசென்ட்லி ஓப்பன்ட் இன் டவுன். ஓகே, மை மாம் ஹேஸ் பின் ஃபீலிங் சிக் எவர் சின்ஸ் ஷீ ஏட் அட் த ரெஸ்டாரண்ட் தட் ரீசென்ட்லி ஓப்பன்ட் இன் டவுன். தட் வாஸ் ரீசென்ட்லி ஓப்பன்ட் பாசிவ் வாய்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி வாஸ் ரீசென்ட்லி ஓப்பன் சொல்லலாம். பட் யூஸ்வலி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நம்ம இப்படி தான் சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ திஸ் வே திஸ் சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல். ஓகே, தட் ரீசென்ட்லி ஓப்பன்ட் இன் டவுன் அப்படின்னு சொன்னாவே போதும். ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட்டாக பார்த்த 3 எக்ஸாம்பிள்லையுமே எதுக்காக நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹேவ் பின் ஒரிட் மட்டும் தான் போட்டிருக்கோம். அது நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியாது. பிகாஸ் அங்கே பி தான் மெயின் வேர்பே. ஸோ இது எல்லாமே எதுக்காக நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த விஷயம் நடந்ததுலேருந்து, பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடந்தது, அதுலேருந்து இப்படி இருக்குது, அதுலேருந்து நான் கவலையாக இருக்கேன், அதுலேருந்து இவன் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறா, அதுலேருந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஸோ பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அங்கே பர்ஃபெக்ட் டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒனில் மட்டும் ஹேவ் பின் ஒரீடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேவ் பின் தான் வேர்புங்க. ஒரீடுன்றது வேர்ப் கிடையாது, அது adjective. ஓகே, ஸோ ஹேவ் தான் ஹெல்பிங் வேர்ப், பின் தான் மெயின் வேர்ப். ஹேவ் பின் பீயிங் ஒரீடு அப்படின்னு சொல்ல முடியாது பர்ஃபெக்ட் கண்டினியூஸில். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பர்ஃபெக்ட் டென்ஸ் இன் த தேர்ட் எக்ஸாம்பிள். 4th and 5th பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ் பின் அட்டெண்டிங் மெனி மாக் டெஸ்ட், ஹேவ் பின் ஃபீலிங் சிக் அப்படின்னு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குவிஸில் இருந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.